வெல்கம் டு நிவின்ஸ் குக்கிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தாங்க. நீங்கள் வந்து வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க, வாழைப்பூ வந்து நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேங்காவோட பேஸ்ட் இதுக்கு தேவைப்படும். அவ்வளோதாங்க, இதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வாழைப்பூ பொரியல். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வாழைப்பூ பொரியலில் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி அந்த வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதனோட தோலெல்லாம் பிரிச்சுட்டு இதை எப்படி க்ளீன் பண்ணணுன்னு பாருங்கள். அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நரம்பு மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துருங்க. ஒயிட்டாக இருக்க பாருங்கள், அதையும் எடுத்துருங்க. இது மாதிரி ஒன்றுத்துலேயும் நம்ம வந்து தனித்தனியாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து குட்டி குட்டியாக நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாழைப்பூவை செய்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள் இப்படி தான் க்ளீன் பண்ணணும். பாருங்கள், இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இது மட்டும் தாங்க. தேங்காவை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்கள் எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் கிட்ட ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் உளுந்து கடலைப்பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியனை நல்லா வந்து வதக்கிட்டே இருங்க. சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பூவை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த வாழைப்பூ செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. இது வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுங்க. இது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் இப்போ வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மயக்கம், அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்கும் உடம்பு, அதுக்கெல்லாம் வந்து உடம்பை நல்லா ஆக்டிவாக வச்சுக்கும். சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த வாழைப்பூ வந்து ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லைங்க, இந்த வாழைப்பூவில் வந்து உடலில் உள்ள புண்ணெல்லாம் வந்து ஆற்றக்கூடிய இது இருக்குது. இதுக்கு இந்த வாழைப்பூவில் வந்து அல்சர்லாம் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த வாழைப்பூ பொரியலை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சுங்க வாழைப்பூ. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.